அனைவருக்கும் வணக்கம். சங்கம் குடும்பம் அகரம் 1000 2025 மூன்றாவது மாத கூட்டம். எப்பொழுது அந்த கூட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் பொன்முத்திரஸ்டோர் உரிமையாளர் திடீரென்று அகால மரணமடைந்தார். ஒரு பெரிய செய்தி. நம்முடைய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வருகை புரிந்தவர், நம்மோடு சங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். அவருடைய இறப்பு என்பது சொல்லனா துயரம்தான். எப்பயுமே நம்மகிட்ட அன்பும் பாசமும் மிகுதியாக கொண்டவர். அழைத்த பொழுதெல்லாம் வருகை புரிந்தவர். நம்ம எப்போ அவர் குடும்பத்துக்கோ இல்லைன்னா எப்போ நம்ம குடும்பத்துக்கும் எங்கேயாவது போறோம்னா பொன்மித்ர ஸ்டோர் சத்யாநகர் நம்ம பதிவு போட்டிருந்தோம். ரெண்டாவது அந்த அக்காவும் மகளிரில் இருக்காங்க, சரிங்களா? அவர் வந்து ஒரு ரத்தத்தில் கேன்சர் மாதிரி வந்துருச்சு, குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்தே இருந்தார். பல் வழியில் போய் சேர்ந்தார். பார்த்தீங்களா, பல் வழியில் போய் சேர்ந்தார். அதில் வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சனை ஆகி அவர் இறந்துட்டார். சரிங்களா? அது வந்து உடனடியாக எடுத்ததுனால நம்ம சங்கத்தின் சார்பாக போய் அவருக்கு என்ன மரியாதை பண்ணோ அது பண்ணோம், சரிங்களா? அதனால் எழுந்துச்சு நின்று எல்லாரும் அவருடைய ஒரு நிமிடம் மௌனம். நம்முடைய சங்கத்தினுடைய அதோடைய அங்கே தான் நம்முடைய அந்த ஆரம்ப பகுதின்னு சொல்லலாம். இந்த பக்கம் திடீர்நகர், அந்த கடைசி பற்றின அகரம். அவருடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் அவர்கள் நம்ம சங்கத்தில் சேர்ந்த உடனே, உறுப்பினர் ஆன உடனே அந்த பகுதியில் வந்து நமக்கு கடைசி இறுதியான பகுதியில் நமக்கு பொறுப்புன்னு சொல்லி சேகர் அண்ணனையும் புகழ் அண்ணனையும் நம்ம 2 பேரும் இணைச்சு செயற்குழு உறுப்பினராக பதவி பிரமாணம் பண்ணோம். அதில் இருந்து அந்த பதவி அவங்க செயற்குழு உறுப்பினர் ஆனதுலேருந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சேகர் அண்ணன் அவர்களுடைய மகனுடைய திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஒரு விழா கோலம் சொல்லணும் அந்த கல்யாணம், அந்தளவுக்கு சிறப்பாக நடந்த திருமணம். அதில் நம்ம மாவட்ட தலைவர் தலைமையில் நிறைய பேர் போய் கலந்துட்டு அந்த திருமணத்தை மணமக்களை நம்ம போய் வாழ்த்து சொன்னோம். அவர் வந்து இன்னைக்கு இந்த மாத கூட்டத்தில் நான் எல்லாருக்கும் விருந்து வைக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் கூட்டத்தை தலைமையிலாக அன்போடு அழைக்கிறோம். சேரன் அவருடைய தலைமையை ஏற்று அவரை அழைக்கிறோம். வாங்க, உங்களுடைய தலைமை தாருங்க. தம்பி தான் வந்து கரண் எச்டியா, இவங்க தம்பி தான் கரண். இவருக்கு தான் இப்போ வந்து திருமணம் நடந்துச்சு, சரிங்களா? மாப்பிள்ளை, ஆமாம், புது மாப்பிள்ளை. ஆமாம், நம்மளுடைய சங்கத்தினுடைய இளைஞர்களில் இருக்கார். திருப்பூர் மாவட்டம் நிறைய கிளை சங்கங்கள் அதிகம், ஏகப்பட்ட கிளை சங்கங்கள் அதிகம். அதை வந்து நம்ம இவ்வாறு அண்ணன் வந்து இரவு உங்களுக்கு வராமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேடவாக்கம், பெரும்பாக்கம் அந்த பகுதியில் நிறைய நிகழ்ச்சி இருக்காங்க. மாநாடு குறித்து நிறைய சுற்றுப்பயணம் அதிகமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருஷம் 2025 ஒரு பெரும் சோதனை தான். இதில் வந்து இந்த ஒருங்கிணைப்பு, உழைப்பு, அர்ப்பணிப்பு, இதனுடைய மொத்த வடிவம் தான் நம்முடைய மாவட்ட தலைவர். இதுவே நம்ம அந்த பகுதியை செங்கல்பட்டு மாவட்டத்துடைய அந்த குழு மத்தியில் அதை பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு வணிக குழு பார்த்தாலும் சரி, ஏதாவது இந்த மாநாட்டுக்கான ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கார். நைட்டு மகனும் பார்த்தீங்கன்னா சுவரில் எழுதுறது, கிளைச்சல்கள் பார்க்கறது, எழுதணும். நம்ம செயலாளர் உமாபதியினரும் கடுமையான உழைப்பு வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த முக்கியமான கட்டத்தில் இது மாநாடு முக்கியமான கட்டத்தில் நம்ம கொடுத்து பகுதியில் மாவட்ட தலைவர்களுக்கு மரியாதை செய்ய நம்ம தலைவர்களை அப்போது அவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள்லாம் நம்ம நாடு தயார் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப தேவை, தொடர்ந்து கொடுத்து வரணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் வரணும், சரிங்களா? உங்களுக்கு சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுங்க. கோனார் உங்கள் பேர் சொல்லுங்கள். சபரி அப்பனா சபரி கோனார் ஹோட்டல் சபரி கோனார் ஹோட்டல் சபரி, சரிங்களா? அப்பேடு முக்கியம் இருக்காங்க. ஒரு கரவடி கொடுங்க. கூட்டம் வந்தோம்னா அன்போடு வரவேற்று சரிங்களா? குழுக்கள் கேட்டு கேமராமேன் தெரியும் லைட் போடல
நம்ம பகுதியில் சீட்டி விட்டாச்சு. புதுசாக வந்தவங்க இப்பதான் புதுசாக வந்திருக்கேன். யாராவது இருக்கீங்களா? நீங்க உங்க பேர் சொல்லுங்க. முத்துக்குமாரா? என்ன வியாபாரம் பண்றீங்க? முத்துஸ்டோர் அண்ணா இங்கேயா? முத்துஸ்டோர். ஓகே ஓகே. முத்துஸ்டோர் அண்ணாச்சியுடைய மருமக புதுசாக வந்திருக்காரு. சங்கத்தினால வருக வருக வரவேற்கிறேன். லட்சுமி காய்கறி உரிமையாளர். ஆமா, எல்லாரும் அதிசயமா வந்திருக்காங்க. முக்கியமான கீர்த்தி வச்சு வரவேற்கிறார். அவரை வருக வருக என்று சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறார். இருக்காரு அந்த பக்கம் கடை காலி பண்ண விட்டார். சரியா? ரெண்டு பேரையும் சங்கத்தின் சார் வர வைக்கிறோம். தொடர்ந்து வரணும். சரிங்களா? தம்பி தொடர்ந்து வாங்க. நம்ம சங்கத்துல வந்து உங்க பிரச்சனை தான் சொல்லலாம். யாரா இருந்தாலும் சரி நியாயமா சொல்லு. அண்ணன் வந்து பணம் வரல என்ன பண்ண சொல்லுங்க. யாரு எவ்வளோ அமௌண்ட்டு? வியாபார சங்க தலைவருக்கும் மற்றும் உறுப்பினருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஓனார் பிரியாணிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளு வண்டி போட்ட தொட்டு எங்களுக்கு ரொம்ப சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அங்கங்கே தள்ளு வண்டி அதிகமாக போட்டு 50 ரூபா 60 ரூபா விற்கிறது. இப்போ எங்களுக்கு சுத்தமாக இந்த ஒரு 20-25 நாளாக சேல்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு 6 பேர் 7 பேர் நாங்கள் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு சேலரி வரதில்லை. அதனால் ரொம்ப இருக்கிற பொருளெல்லாம் மறுபடியும் ஓனர் கொண்டு போயிடுறாங்க. தள்ளு வண்டி இப்போ அதிகமாகி போச்சு. அவங்க 50 ரூபா 60 ரூபா போட்டு வியாபாரம் பண்ணுறது போட்டு எங்களுக்கு வந்து அந்த வியாபாரம் இல்லை. கடை வாடகை கொடுக்க முடியல, ரொட்டேஷன் பண்ண முடியல எங்களால். வியாபார சங்கத்துக்கு நான் முறையீடு வந்திருக்கேன். பார்த்து வியாபார சங்கம் மூலமாக நல்லதாக பண்ணிக்கிறேன். வியாபார சங்கம் உங்களோட கோரிக்கை ஏற்க அதுபடி முயற்சி பண்ணணும். ஆனால் உங்கள் ஓட்டுற முதலாளி சொல்லணும். யார் நடத்துகிறா? யார் முதலாளி? முதலாளி வந்து மெயின் பிரான்ச். பரவாயில்ல, யாராக இருந்தாலும் சரி எங்கிட்ட வந்து நேரடியாக முறை எடுத்தால் உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். ஆனால் உங்கள் ஓனர் வந்து சொல்லணும். அதுக்கு நான் சொல்லலை, வேலை சொல்லுவாங்க. ஓனர் சொல்லி ஓனர் வெளியில் இருக்காங்க. ஓனர் நேரடியாக கொடுத்து வர சொல்லுங்க. உங்கள் கொடுத்து தலைவரை பார்த்து சொல்ல சொல்லுங்க. உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும். அவங்க கடைக்கு முன்னாடி வண்டி போடுறாங்க. ஓனர் வந்து சொல்ல சொல்லுங்க. நானே சொல்லுறேன். நீங்க வந்து வேலை செய்ய சொல்லிடுறேன். ஓனர் சொல்லிட்டோம். ஓனர் வர மாட்டாரியா? ஹோட்டல் கடை வச்சுருக்காங்களா? இந்த பக்கம் 2 ஹோட்டல் இருக்குது, அந்த பக்கம் 2 ஹோட்டல் கடை இருக்குது. எங்கள் கடைக்கு எழுத்தாப்புல ஒரு ஹோட்டல் கடை ஒன்று இருக்கா? ஓனர் ஹோட்டலில் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. பிரச்சனை எல்லாம் புரியுதா? இந்த கடையில் வந்து இட்லி, தோசை, பரோட்டா வித்துறாங்க. அவங்க வாடகை, சம்பளம், அவங்க சேல்ஸ் பாதிக்குது. அதை சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த கடையை நிர்வாகம் பண்ணிருக்காரு. நம்ம என்ன சொல்லணும்னா அவர் சொன்ன கேட்க பதில் சொல்றேன். ரோட்ல போறவங்க எல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்டதான் வந்து போடுறாங்க. ஆமா, அது சம்பந்தம் இல்லாம வரல. சரி, அது நம்ம அங்க முறையிடணும்னு கேட்டதுக்கு இவர் சொல்றாரு, அது கேட்டோம். அவங்க நீங்க வியாபார சங்கம் என்ன முடிவு எடுக்கிறீங்க, அரசியல் நாங்க ஒத்து வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம தாராளமாக போய் எடுக்க சொல்லலாம். இல்லை, நம்ம அதாவது யாராக இருந்தாலும் சரி, ரோட்ல உங்க கடைக்கு முன்னாடி ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா எடுக்க சொல்லல, சங்கம் வந்து சொல்லும். அதுக்கு மீறி அவன் எடுக்கலன்னா அவனை போய் சண்டை போடாது. அப்படித்தான் நடத்தணும். முறையா தான் நீங்க போடு. நீங்க எப்படி போனாலும் சொல்லக்கூடாது. நேற்று போனோம், என்ன நினைச்சா வேர்க்கலை கடை ஒன்று இருந்துச்சு, தர்பூசணி கடை இருந்துச்சு. நானும் செயலாளர் ஆனந்த் 3 பேர் போனோம். போய் அவங்க கூட சொன்னோம். யாரும் ஆரோக்கியராஜ் வந்தான், இளைஞர் ஆரோக்கியராஜ் வந்தான். சொன்னோம். என்ன சொன்னா, நான் இன்னைக்கு போட்டேனே என் புலவு போயிடுமேன்னு சொன்னான். லட்சுமி காய்கறி தெரியும், சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, புலவு போயிடுமே சொன்னான். அப்போ என்ன பண்ணோம், இன்னைக்கு போட்டுக்கோ, நாளைக்கு இங்கே போறாதுன்னு சொன்னோம். தர்பூசணி கடைக்கு போனோம். தம்பி ஏற்கனவே காய் போட்டிருந்தேன், இங்கே பிரச்சனை இருக்கு, மறுபடியும் தர்பூசணி போட்டிருக்க, நீ காலி பண்ணிக்குவான்னு சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு விட்டுருக்கனே, நாளைக்கு சொன்னா நாளைக்கு 2 கடையுமே இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னப்பா இப்படி தான் நம்ம சங்கோடைய பிரச்சனையை பார்க்கணும். நேராக போனோடனே காலி பண்ணி தள்ளுலாம் அந்த வன்முறைக்கோ தப்பான பேசக்கூடாது. 4-5 நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் இருந்தது. எந்த இடம் போடுறோம், கடையில் ஒருத்தன் 10,000 கேட்குறான் பார்த்தீங்களா? இல்லை, அது வந்து நம்ம பகுதி பிரச்சனை இல்லை, வேற பகுதி பிரச்சனை இருக்குது வருது. அதெல்லாம் வந்து மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் சொல்லி நினைச்சிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட மதுரை இங்கே தமிழ்நாடு மெட்ராஸ்லேயே வெளியிலையா சொன்னீங்க இல்லையா? மரமேலை நிறைய பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பகுதி பிரச்சனை பற்றி பேசுகிறோம். ஆமா ஆமா, எம்ஆர்எம் வாட்டர் வண்டி
ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே. அதுக்கு உடனே என்ன பண்ணோம், மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணோம். ஏன்னா மரம் என்ன ஆக்சிடென்ட் அப்புறமா தெரியும், எல்லாரும் தெரியணும். அது மகேஷ் வெளியே வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க. சரி. வியாபாரத்துக்கு மகேஷ் யார் தெரியுமா? துணை செயலாளர் மகேஷ். தெரியலையா நமக்கு? வியாபாரம் பண்ணல, வண்டி ஒரு 2 ரூபாயில வந்து இடிச்சிட்டு அவங்க இடிச்சிட்டு மேற்கொண்டு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. லோக்கல் அது இல்லாமல் அவங்க பிரச்சனை ஆகி கை நில கலப்பாய் ஆகி போச்சு. அப்போ தெரிஞ்சு சங்கத்துக்கு நியூஸ் வரதுனால அவங்க மாவட்ட தலைவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசி அந்த மாதிரி எப்பயுமே சரி, வியாபாரம் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முறையோட வியாபாரம் பண்ணுங்கள். சரியான ஆதாரத்தோட வியாபாரம் பண்ணுங்கள். அக்ரிமெண்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க. சட்ட ரீதியாக நம்ம சரியாக இருந்தால் மட்டும் போதும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு அந்த கவுன்சிலோ இந்த கவுன்சிலோ அந்த கட்சிக்காரனோ இந்த கட்சிக்காரனோ யாராக இருந்தாலும் பயப்பட தேவை. சரியாக பயப்பட வேண்டியதில்லை. எல்லா காரணத்தை கூட யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எழுதி வாங்கிக்கோங்க. ஒன்றுமே எழுதி வாங்காமல் ஐயோ 5 லட்சம் கொடுத்தாலும் வந்து நிற்கக்கூடாது. அவன் தரலையா, சங்கத்தில் இருந்து பிரச்சனை பண்ணி அவங்கள்ட்ட கண்டிப்பாக வாங்கி தருவோம். சட்ட ரீதியாக சங்கம் துணிச்சலாக செயல்படும். சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு வரணும். இப்போ கூட எம்ஆர்எம் மாற்ற ஒரு பிரச்சனை செயலாளர் ஃபோன்லேயே சரி பண்ணிட்டார். 20,000 கேட்டான், அவர் ஃபோன் பண்ணார், நீ ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துவா, என் வண்டி எடுத்துவா, பேப்பர் காமி அப்படின்னா ஃபோனை வச்சா திருப்பி கேட்கவே இல்லை. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணுறத பொறுத்து தான். அதனால் வியாபாரிகள் எப்பயுமே எதுக்கு யாருக்கும் பயப்படாதீங்க. ஆனால் உங்கள் பக்கம் நியாயமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம தவறு செய்யக்கூடாது. ஆமாம், தவறு. அதே நேரத்தில் வாடிக்கையாளர் யாராலும் சரி, அவங்க தான் சோறு போகிற தெய்வம். ஏன்னா முருகா கடைக்கு 4 பப்ஸ் வாங்க வந்தால் தான் அவங்க தான் நமக்கு, அவங்க தான் முக்கியம். அவங்ககிட்ட நம்ம அன்பாக இருக்கணும், அவங்ககிட்ட நம்ம மரியாதை நடந்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம சங்கர் மாயில் யார்ட்டையும் பண்ணணும், அதிக பிரச்சனை எதுவும் பண்ணவும் கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நமக்கும் மக்களுக்கும் இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே குடும்பம் தான் நம்ம இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. வியாபாரிங்க மட்டும்தான் சங்கத்தில் இருக்கிறாங்க, ரோட்டு வியாபாரிங்க இல்லை, அதாவது கேள்வி கரெக்டா. சாலையோர வியாபாரிகள் அப்படின்னா சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு நம்ம சங்கத்துல இருக்கு. அது என்னன்னா நகராட்சியே வந்து சாலையோர வியாபாரம் பண்ணலாம் சொல்லி அங்கீகாரம் வாங்கணும். கிடையாது, அப்படி இல்லைன்னா கிடையாது. அவங்க பெரிய கடையிலேயே வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து கவர்மெண்ட் அந்த மாதிரி கடைகள் வந்து சங்கத்துல உண்டு. புரியுதுங்களா? ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும், முன்னாடி ஒரு பூக்கடை இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிணைப்பு அவங்க ஒரு வரி கட்டி இருக்கு. நம்மள அப்படி கிடையாது. புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் நம்ம துணிச்சலா செயல்படலாம். உங்க கடை முன்னாடி யாரையும் அனுமதிக்காதீங்க. ஒரு நாள் விட்டீங்கன்னா மறுநாள் பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? அனுமதிக்காதீங்க. நீங்க கையில வச்சுக்கிடுங்க. இந்த கூட்டத்தில் தலைமை தாங்க அந்த சேவரனை நிறைய பேர் தாமதம் வந்திருப்பீங்க. அவங்களுடைய மகன் வந்து கரண் இப்பதான் வந்து புது மாப்பிள்ளை திருமணம் ஆச்சு. அண்ணனுடைய தலைமையில கூட்டம் நடக்குது. தாமதம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்காடி. சரிங்களா? அண்ணன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்காரு. கவனிங்க. தலைவர் இறந்ததுக்கு அப்புறமா நடத்துகிற முதல் மாநாடு இது. அதாவது இது ரொம்ப உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் மத்தியில் இந்த மாநாடை நடத்துறதுக்கு வந்து தலைவரோட பையன் வந்து டைமண்ட் ராஜா அவர்கள் முழு முயற்சி எடுத்து நடத்திட்டு இருக்காப்புல. இதில் நம்மளோட பங்கு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பெருசாக இருக்குது. அதனால் அவங்க இப்போ மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப விழாவாக இதை வந்து அனுசரிக்கணும், குடும்பமாக வாங்க எல்லா சங்கத்துலேயும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா உறுப்பினரும் வாங்க அப்படின்றதான் அழைப்பு. அதாவது ஒரு சங்கத்துக்கு 20 பேர் 30 பேர் 50 பேர் வராதிங்க. இப்போ 700 பேர் இருந்தீங்கன்னா 700 மெம்பரும் ஃபேமிலியோட வாங்க. இது வருஷத்துக்கு நம்மளுக்கு நடத்தப்படுற ஒரே ஒரு நிகழ்ச்சி. அதனால் குடும்பமாக வந்து பங்கு பெறணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதை அவங்களுக்கு சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் குடும்பமாக வாங்க. எல்லாருமே சென்னை தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பச்சையப்பா காலேஜ் எதிர்க்க இருக்கிற இடம். ஏசி ஹால் தான், 5000 பேர் உள்ளே உட்கார கெப்பாசிட்டி உள்ள ஹால் தான் எடுத்திருக்கோம். அதனால் குடும்பத்தோடு வாங்க. காலையில் ஆரம்பித்து ஒரு 2-3 மணிக்கு முடிச்சிடுவாங்க. மதிய உணவு உண்டு, காலை சிற்றுண்டி உண்டு. அதில் வந்து கண்டிப்பாக எல்லாம் கலந்துங்க. அது போக நிதி தேவை, என்ன மாநாட்டுக்கு நிதி தேவை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 5 லட்சம் ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும். அது போக நம்மளுக்கு சுவரொட்டி, பேனரு, போஸ்டரு, விளம்பரம் இதெல்லாம் நம்ம தனியாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து 1000 ரூபான்னு சொல்லி ஒரு 50 தாள் உள்ள புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 லட்ச ரூபாய்க்கு புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கை உங்கள் தலைவர்கிட்டையும் செயலாட்டையும் கொடுக்குறேன். நீங்கள் தரணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வாங்குகிற ஹோல்சேல் கடைக்காரங்க, வாங்குகிற ஹோல்சேல் கடைக்காரங்களோ ஹோல்சேல் டீலரோ அவங்ககிட்ட ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கிழிச்சிங்கன்னா ஒரு 2000, 3000, 1000 அந்த மாதிரி ஒரு 50 பேர்கிட்ட வாங்கினீங்கன்னா இது 50,000 வந்துடும். இந்த மாதிரி எதாவது கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா மொத்த பட்ஜெட் வந்து 50 லட்ச ரூபா போட்டிருக்கோம் மாநாட்டோட செலவு. அதனால் ஒரு கிளை சங்கங்களும் இந்த செலவினங்களை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்தா தான் இதை சந்திக்க முடியும். மாவட்டத்துக்கு எப்படியும் 7-8 லட்ச ரூபா செலவு இருக்குது. இவங்க 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அது போக வந்து நம்ம பொதுக்குழு நடத்தணும், அந்த செலவுலாம் விட்ருங்க ரைட்டா. இது இனிமேல் பத்திரிகை விளம்பரம் இருக்குது, போஸ்டர் இருக்குது, பேனர் இருக்குது, அந்த மாதிரி நிறையா செலவினங்கள் இருக்குது. அதனால் தயவுக்கு வந்து இதை திருத்த தரும்படி செயலாளர்கிட்டையும் பொருளாளர் வழங்க. எனக்கு அடுத்தவங்க ஒரு மாதிரியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நான் கொடுக்குறேன், அண்ணனுக்கு கொடுக்குறேன். வாங்க, நீங்க வாங்க. என்னைக்கு நீங்க கேட்டு இல்லான்னு இருக்கேன். நீங்க எப்பனாலும் வாங்க. நாளைக்குள்ள கேட்டு வைக்கிறேன் சங்கத்துக்கு. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம இங்கே செலவு பண்ணுறீங்க, இதுக்கு நம்ம தனியாக வாங்குவோம். இந்த சந்தா வந்து என்னன்னா அவரு இல்லைன்னா டீலரோ பரிசல் இறக்குறாங்க, சக்கரை இறக்குறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் போடுவாங்க. அன்னைக்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும். இல்லை அந்த மாதிரி 1-2 பார்ட்டிக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் வாங்கணும். ஒரு 20 பேர்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 2 பேரும் 3 பேரும் வாங்கினா 3000 புக் இருக்கட்டும் பார்க்குறேன். எவ்வளோ தரலாம் புக் வாங்கி நான் வாங்கி கொடுத்துருவேன். வாங்கினா சொல்லிடுவாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. எவ்வளோ பேர் வராங்களோ ஒரு பகுதிக்கும் அவங்களுக்கு புடவை கொடுத்து அவங்க வரவங்களுக்கு கொடுக்குறோம். சரி, ஓகே. மகளிர் அணிக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒரே கலர் புடவை எடுத்து. ஆமா, அவங்களுக்கு பச்சையும் அந்த வெள்ளையும் இந்த மாதிரி புடவை இருக்கு இல்லையா, அதை வந்து முதலே கொடுத்துட்றாங்க. அந்த புடவை கட்டி வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மகளிர் இதை ஃபாலோ பண்ணலாம். லேடிஸ் அவங்க கூட்டு வந்தோம், அவங்க மணியை கூட்டு வந்துடலாம். வீட்டு காம்பவுண்டு தான் 25 குடும்பம் வச்சுக்கிறேன். மானா நடத்துகிற குடும்பம் தான், மானா நடத்துகிற காம்பவுண்ட் தான். அதனால் 25 குடும்பம் வியாபாரி தான். உணர்வுபூர்வமான வியாபாரியே இருக்கணும். அவங்களுடைய மணிவா இருக்கலாம். ஓகே தான், உரிமையோட வர்றதுக்கு இது வந்து நம்ம சங்கத்துல இது மானியத்துக்கு கடை இருக்கு இல்லையா, சூழ்ச்சியத்தில் கடை இருக்கா, அவர் வச்சு மாநாடு அதான் சாப்பிட்டு வர வரைக்கும் இங்கிருந்து செல்லத்துக்கு தண்ணிக்க கொடுங்க கண்டிப்பா. சரியா போதுமா, இதை வேணுமா? மணி சாப்பிடு.